கேர்ள் சைல்டு சொன்னாங்க. பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. நான் கேட்கும் போதே கேட்டேன், போக்சோ பற்றியா பேசணும், அதை பேசுறதுக்கே அவ்வளோ ஒரு நான் இது ரொம்ப கூச்சமாக இருக்குமே, அதை பற்றி எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். என்கிட்ட கேட்டவங்க கிட்டேன்னு வச்சுங்களேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லோரும் இன்றைக்கி நான் வரும்போதே பார்த்தேங்க, இந்த முண்டியம் பக்கத்தில் ஏறும்போது பார்த்தேன், ஒரு பையன் இதுலேருந்து வரான். அங்கே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக என்னன்னு தெரியல. நான் பஸ் ஏறும்போது வந்து நிற்கிறான். பஸ் ஏறும்போதே நான் பார்க்குறேன். அவன் பஸ் ஏறுனதுக்கப்புறம் அவன் பிஹேவியர்ஸை நோட் பண்ணேன், ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போ எல்லாருமே அப்படி தான். இந்த போக்சோ ஆக்ட் வர்றதுக்கு காரணமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். எல்லாருமே வந்து நமக்கு வந்து அம்பேத்கர் வந்து என்ன பண்ணார்னா, கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியல எல்லாருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள் சொல்லும், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும், 32. நம்ம வந்து ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆர் ஈக்குவல் சொல்லும். எல்லாருமே, எல்லா மனிதருக்கும் சட்டம் வந்து மறுக்கப்படக்கூடாது, எல்லாருக்கும் சட்டம் சமம், சட்டம் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும். 15 வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5-6 கிளாஸஸ் வரும். அதில் வந்து 15 சப் கிளாஸ் 3ல் தான் பார்த்திங்கன்னா சிறப்பு சட்டங்கள் ஏற்றலான்னு, ஸ்பெஷல் ஆக்ட் வந்து என்ஆக்ட் பண்ணலான்னு வரும். சிறப்பு சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 15(3) தான். அதில் வந்து குறிப்பாக சொல்லியிருப்பாங்க, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சட்டங்கள் ஏற்றுவதற்கு 15(3) ஆர்டிகல் 15(3) தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 21 பார்த்திங்கன்னா ரைட் டு இதுக்கு போயிடும், ரைட் டு லைஃபுக்கு போய்டும். அதில் நம்ம வந்து ப்ரைவேஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் போய்ட்டோன்னு வச்சுங்களேன். இந்த 15(3) பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2012, இந்த இயர் ஆஃப் 2012 ஆக்ட் நம்பர் 32ல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்லிமெண்ட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டுக்கு ஒரு நேம் கொடுப்பாங்க. நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்பர்ஸ், இந்த வருஷத்தில் இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் சட்டங்கள் 1860 இருந்த சட்டங்கள் மாறுச்சு, 1973 இருந்த சட்டங்கள் மாறுச்சு, அதுக்கப்புறம் 1872 இருந்த சட்டங்கள்லாம் மாறிட்டே வந்தது. அதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள். இந்திய சாட்சி சட்டம் மாறுச்சு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு ஆக்டை அப்படியே டிமாலிஷ் பண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உட்காந்த இடத்துல கேஸ் நடத்தலாம். இப்போ நான் இருக்கேன், கோர்ட்டுக்கு போக முடியலன்றத கஷ்டம்லாம் படவே கூடாது. வீட்டில் இருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் வந்து கேஸ் நடத்தலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா வக்கீல் கோர்ட்டுக்கே வர வேணாம், வீட்டில் இருந்தே எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறவரும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜி இருக்க மாட்டார், ரொபோட்டிக் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளில். அது வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சி அதுக்கு வந்து இருக்காது, இவன் செஞ்சுருப்பானா செஞ்சுருக்க மாட்டானா அப்படின்லாம் இல்லை. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் ப்ராசஸில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சட்டங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிறப்பாக வந்து ஒவ்வொரு சட்டமும் ஏற்று வந்தாலும் க்ரைம் வந்து உருவாக்கிட்டே தான் இருக்குது. குற்றம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இதுக்கு மெயினாக என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னா மீடியா தான். மீடியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து செல்ஃபோன் இருந்ததுங்களா? இல்லை, யாராவது ஒருத்தவங்க வீட்டில் தான் ஃபோன், டெலிஃபோன் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கையிலே வச்சுருக்க டச் ஸ்க்ரீன் மொபைல் வந்துருச்சு. இந்த டச் ஸ்க்ரீன் மொபைல் வந்ததுலேருந்து என்ன பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கக்கூடாதோ நல்லதை யாருமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க, கெட்ட விஷயங்கள் தான் நிறைய பார்த்துட்டு அதை அப்படி நம்மளும் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறோம், ஒருத்தர் ஃபோன் பார்க்குறாரு, டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பார்த்தாருன்னா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரிகிற மாதிரி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் சொல்லி பார்ப்பார், படிக்கிறத பார்ப்பார், எல்லாம் பார்ப்பார். செல்ஃபோன் வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா நல்ல ஆரோக்கியமான விஷயம், ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு தான் செல்ஃபோன் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்மளோட சமுதாயம் வந்து அதில் ஊறி போய் தூங்க கூட மறந்துடுறாங்கங்க. நைட்டில் எத்தனை மணிக்கு ஒன்றாலும் இந்த செல்லை நோண்டிகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குது தான். அதுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 2000. இதெல்லாம் அனுப்பக்கூடாது. ஃபோனில் வந்து மெசேஜ் அது பார்த்திங்கன்னா ரொம்ப செக்ஸுவலி மெசேஜ், அப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபென்ஸ், அதுவும் ஒரு அஃபென்ஸு. நான் இன்னைய டாபிக் வந்துடுறேன், இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 வரேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் வந்து 45 செக்ஷன்ஸ் இருக்கும். 45 செக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸே வந்து பார்த்திங்கன்னா பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டு, அப்புறம் வந்து அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ், அதுக்கப்புறம் செக்ஸுவல் அசால்ட்டு, செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டு, இது மாதிரி
சைல்டுன்னு வந்து இப்போ சைல்டுக்கு என்ன ஏஜ் இருக்கணும்னா பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இருக்கிறது சைல்டு, மைனர், சைல்டு, இதெல்லாம் இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட்லாம் நிறையா இருக்குது. இந்த கேர்ள் சைல்டை யாராவது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, செக்ஸுவலி அப்யூஸ் பண்ணுறது. இப்போ பக்கத்து வீடு இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது குட் டச் எது பேட் டச் எதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே இதெல்லாம் குட் டச்சு இதெல்லாம் பேட் டச்சுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் பக்கத்து வீட்டு தாத்தாவாக இருந்தாலும் சரி அங்கிளாக இருந்தாலும் சரி சின்ன பையனாக இருந்தால் கூட சரி தான், அது படும்போது மேலே ஒரு இடத்துல கை வைக்கிறான்னு ஒன்று சொல்லணும், அங்கிள் நீங்கள் வைக்கிறது தப்பு, இது குட் டச் இல்லை, எடுங்க கையை அப்படின்னு சொல்லும். அதேமாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தால் கூட குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்கணும் எது குட் டச் பேட் டச்சுன்னு. வந்தவொடனே கேட்கணும், ஸ்கூல் போயிருந்தா கூட ஸ்கூலில் இன்றைக்கி என்னென்னலாம் நடந்தது, என்னென்னலாம் படித்தேன், யாராட்டெலாம் பேசினேன் அப்படின்னும் போது அந்த குழந்தை அதுவே சொல்ல ஆரம்பிக்கும். இன்றைக்கி இது நடந்ததுமா அது நடந்ததுமா, இன்றைக்கி இது பண்ணிகிட்ருக்காங்க அது பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கும். அது மாதிரி அங்கேருந்து தான் ஒரு செக்ஸுவல் அப்யூஸு அந்த 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 நிமிஷத்துலேயே அவங்க வந்து தடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அது நடக்கவே நடக்காது. எங்கள் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்சோ கேஸ் தாங்க சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போக்சோ கேஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா எத்தனை வயசு, 15 வயசில் இருப்பார் பசங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 77 வயசில் தாத்தா வருவார், 77 வயசு தாத்தா வருவார். இந்த மிடில் ஏஜ் பார்த்திங்கன்னா 60லேருந்து 77க்குள்ளே தான் அக்யூஸ்டாக நிற்கிறவங்களே அவங்க தான். சைல்டு அக்யூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு அக்யூஸ்டு கம்மியாக தான் இருப்பாங்க, அது ஜுனியர் ஜஸ்டிஸ் போர்டுக்கு போயிடும். இந்த வயசான தாத்தா 60லேருந்து 70க்குள்ளே தாத்தா மட்டும்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்யூஸ்டாக நிற்பார். எங்களுடைய தொழில் தர்மம் கேஸ் நடத்தி ஆகணும். அப்போ கேட்போம் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு. ஒரு கேஸில் என்ன ஆச்சுங்கன்னா போக்சோ கேஸில் அந்த சைல்டை வந்து அப்யூஸ் பண்ணி அவர் வந்து 65 வயசு ரிட்டையர்டு. அவர் 65 வயசு பக்கத்து வீட்டு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணிடுறாரு. அந்த கேர்ள் வந்து அப்யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா 12 வயசு பொண்ணு, அது சொல்ல தெரியல அந்த பாப்பாவுக்கு. தொடர்ந்து அப்யூஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு டைம் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, இமிடியேட்டாக அவங்க பேரண்ட் போய் அங்கே கேட்குறாங்க. உடனே அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி கேஸ் வரும்போது எங்கள் ஆஃபீஸில் எங்கள் சீனியர் தான் அதை எடுத்தார். என்ன சொன்னார், நான் இல்லைம்மா இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க, சார்ஜ் ஃப்ரேமிங் தான் பண்ணுவாங்க, இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து இதுக்கு போகிறேன், நான் கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போகிறேன் பார்த்துக்கோங்கன்னார். இவர் வந்தார். வந்தவொடனே உட்காந்தார், பேசினார். சீனியர் வந்து இவர் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ன்றதுனால கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. சார் கோர்ட்டுக்கு போனோடனே சொன்னார், மேடம் சீக்கிரமாக எனக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி விட சொல்லுங்கள், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னார். பேசாமல் சரி சீனியரோட கிளைண்ட்டு பேசாமல் இருந்தேன். மறுபடியும் வந்து மேடம் சீக்கிரம் எப்போ தான் என்னை கூப்பிடுவாங்க கோர்ட்லன்னார். நான் கேட்டேன் நீங்கள் என்ன கேஸுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை ஒரு பொண்ணை வந்து இது பண்ண கேஸு, செக்ஸுவல் ரேப் பண்ண கேஸு. அதுக்கே சார் இவ்வளோ அவசரப்படுறீங்க, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, உட்காருங்க அப்படின்னு. போயிட்டு என்ன பண்ணேன், பெஞ்ச் கிளாட்ட இப்போ சார்ஜ் ஃப்ரேமிங் ரெடியாக இருக்குண்ணே, கூப்பிட்டுங்களா மேடம்? கூப்பிடாதீங்க, சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் கூப்பிடணும் நீங்கள் அந்த கேஸை, அது வரைக்கும் டைப் அடிச்சுட்டு இருக்காங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுங்கள், டைப் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு. ஏன் மேடம்? நாங்கள் இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன பண்ணார், உடனே சீனியருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் இது மாதிரி உங்கள் ஜூனியர்கிட்ட சொன்னாங்க, அவங்க கேட்கல, இன்னும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலன்னு. எங்கள் சீனியர் கேட்டேன், சார் அவர் என்ன வந்து காந்தியா இல்லை வேறு யாரா? அவர் வந்து ஒரு சின்ன குழந்தைய 12 வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவருக்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? எங்கள் சீனியர் சொல்கிறாரு, மா நமக்கு கேஸ்க்கு வந்து கிளைண்ட் வந்து நமக்கு வந்து கடவுள். நான் சொன்னேன், சார் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் இந்த கேஸில், அவங்க வந்து கோர்ட்டில் என்ன ரெடி பண்ணலாம் சார்ஜு 5:30 மணிக்கு தான் கூப்பிடுவாங்களாம் ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 5:30 மணிக்கு தான் அவரை கூப்பிட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாங்க. சார்ஜ் எந்தெந்த செக்ஷன் பார்க்குறீங்க, அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்லேயும் அக்ரவேட்டட் எல்லாம் இவருக்கு செக்ஷன் 5, செக்ஷன் 7, செக்ஷன் 9 இந்த மாதிரி செக்ஷன்ஸ். நான் சொல்கிற அந்த அக்ரவேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் பர்மிசஸ், அதாவது 2 விதமான இது பிரிப்பாங்க. பெனட்ரேட்டிவில் ஒன்று வந்து சிம்பிளாக பெனட்ரேட்டிவ், அது பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அந்த செக்ஷன் வந்துடும். செக்ஷன் 3ல் வந்து பெனட்ரேட்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 4ல் தான் அதுக்கு பனிஷ்மெண்ட்டு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெனட்ரேட்டிவ் நடந்துதா நடக்கலையான்ற இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டே. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் மே எக்ஸ்டெண்ட் டு 7 years தான், 7 years ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெனட்ரேட்டிவ் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் இருக்குது பாருங்கள், இந்த 5 and 6, 5ல் வந்து 21 கேட்டகரி கொடுப்பாங்க. 21 கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போலீஸ் ஸ்டேஷன் தான். போலீஸ் ஸ்டேஷனில் வித்தின் பர்மிஷன்ஸ்குள்ளே
ஒரு போலீஸ் வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டோ இல்லை செக்ஸுவல் ரேப்போ பண்ணிட்டாருன்னா அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்து பண்ணார்னா என்னன்றது ஃபஸ்ட்டு ஒன்று 21 இதில் ஃபஸ்ட்டு அவர். ரெண்டாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அவங்க டியூட்டியில் இருந்தாங்களா, அவங்க எந்த இடத்துல, இல்லை வந்து அவர் லீவில் கூட வந்திருப்பார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அங்கே ஏதாவது ஒரு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணுறாரா, அது மாதிரி இருந்தால் அது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணுறாங்களா, இன் டியூட்டியா இல்லாத பண்ணுறாங்களா அப்படின்னு. 4 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வந்துடும் 4. 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஹோம்ஸு. 6 வந்து பார்த்திங்கன்னா கார்டியன், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிட்ட ஒரு குழந்தையோ இல்லை மற்றவங்களையோ விட்டுட்டு போகிறாங்க, அங்கே செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணால் என்னன்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மென்டலி ஃபிசிக்கலி அவங்களால முடியாத குழந்தை இருக்க பாருங்கள், அந்த குழந்தைய பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து டெட்லி வெப்பன் யூஸ் பண்ணி கடுமையான ஆயுதங்களை வச்சு பண்ணுறது, அந்த குழந்தையை போட்டு செக்ஸுவல் அசால்ட்டு பண்ணுறது இல்லை ரேப்போ பண்ணுறது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதிலே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்டல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த ஹாஸ்டலில் பண்ணால் கூட அதுவும் இந்த இதுக்குள்ளே வந்துடும். அப்புறம் வந்து இந்த ப்ரெக்னென்சி கேர்ள், இந்த 16-17 இயர்க்குள்ள ஒரு கேர்ள் வந்து பண்ணி ப்ரெக்னென்சியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் ரிப்பீட்டடாக அந்த இதுவே அவர் ரேப்பே பண்ணுறாருன்னா அதுவும் அந்த கேடரில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் ஊற்றுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறது, இந்த இதெல்லாம் இந்த 21 கேட்டகரி அதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு 6ல் தான் வரும். 6ல் வந்து பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லைஃபு டெத் ஆர் லைஃப் இது தான் கொடுப்பாங்க. அண்ட் ஃபைனும் போடுவாங்க. ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃபைன். அந்த சைல்டு வந்து ரீஹாபிலேஷன் பண்ணணுன்றதை அந்த ஃபைன் அமௌண்ட்டை ஃபுல்லாக காம்பன்சேஷனாக கொடுத்துருவாங்க. விக்டிம் காம்பன்சேஷன் ஒன்று இருக்கும். செக்ஷன் வந்து 357A CRPCயில் விக்டிம் காம்பன்சேஷன் சொல்லிட்டு, அது என்னென்னா இந்த ரேப் கேசஸ்ஸு இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 363ல் ஒரு இது மைனர்கள் பண்ணுறது, 375 வரும், 374ல் வரும். இதுக்கு எல்லாம் வந்து பனிஷ்மெண்ட்டு எல்லாம் வந்துடும். இதுக்கு வந்து அந்த கேர்ளோட ரீஹாபிலேஷன் பண்ணி அவங்க சமுதாயத்தில் நல்லா வாழணும் அப்படின்றதுனால என்ன ஃபைன் பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் தான். அந்த லேக்ஸில் போடுற ஃபைனை, அந்த ஃபைன் அமௌண்ட்டை அப்படியே அந்த கேர்ளுக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுத்து அந்த விக்டிமுக்கு தான் கொடுத்து அவங்கள ரீஹாபிலேஷன் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஐடென்டிட்டியை வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க. இப்போ ஒரு சைல்டோட ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சிங்களேன், போக்சோவில் ஒரு கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும்போது அந்த சைல்டு வெளியே தெரியாது, எங்கே வருது அந்த குழந்தை, எப்படி வெளியே போகுதுன்றதே தெரியாது. அந்த ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தக்கூடாது. போலீஸ் வந்து ஒரு சின்ன குழந்தையே ரேப் பண்ணிட்டாரு, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே வித்தின் 24 ஹவர்ஸில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த குழந்தைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா சொல்லும். போலீஸ் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸில் போக மாட்டார், சிவில் ட்ரெஸ்ஸில் போவார், யூனிஃபார்ம் இல்லாமல் போயிட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து லேடி போலீஸ் தான் போகணும். அது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரேங்க்குக்கு குறையாமல் இருக்கணும். அவங்க கான்ஸ்டபிள்லாம் போக முடியாது. இவங்க தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும், நீங்கள் கொடுத்துருக்கீங்களே இதில் என்ன அப்படின்னு. அந்த குழந்தைய கேட்டோம்னா அந்த குழந்தை பண்ணும், இன்றைக்கி சொல்கிறேன், நான் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னுச்சுன்னா அதை கேட்டு எழுதிக்கலாம். எனக்கு இன்றைக்கி முடியல, நீங்கள் வேறு நாள் வாங்க அப்படின்னுச்சுன்னா அந்த குழந்தைய விட்டுடணும். அந்த குழந்தை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடக்கூடாது. அந்த குழந்தை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் இருக்க, உனக்கு வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்குது, நீ சொல்ல தயங்கக்கூடாது, என்ன நடந்ததோ அந்த க்ரைமை அதை ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைகிட்ட கேட்கணும். கேட்டவுடனே அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா சொல்ல ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கும். அதை வந்து போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் போயிடுவார் ஜெயிலுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு செக்ஸுவல் ரேப் பண்ணி மர்டர் பண்ணால் கூட பெயில் கிடையாதுங்க. கீழ்கோர்ட்டில் பெயில் கிடையாது, ட்ரையல் கோர்ட்டில் பெயில் கிடையாது. ஹைகோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் போட்டால் டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க, ஹைகோர்ட் தான் போகணும். ஹைகோர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸு, எந்த நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் என்ன கிராவிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பெயிலே கொடுப்பாங்க அந்த போக்சோ கேஸில் மட்டும். இந்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லைங்களா, வித்தின் 2 monthsக்குள்ளே கேஸ் வந்து ட்ரையலுக்கு வந்துடணும். கேஸ் ட்ரையலுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நடக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்குள்ளே வந்து அவர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவார். 60 daysக்குள்ளே இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க போலீஸ் தரப்புலேருந்து. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி டேக்கன் ஆன் ஃபைல் எடுப்பாங்க.
டேக்கன் அண்ட் ஃபைல் எடுத்து அக்யூஸ்ட் உடனே வந்து அவர் எப்படி ஜெயிலில் தான் இருக்க போகிறாரு, சப்போஸ் வெளியே வந்திருந்தாருன்னா அவருக்கு உடனே அக்யூஸ்ட் வந்து காலிங் பண்ணி அவர் வர வைப்பாங்க, அவருக்கு சம்மன்லாம் போட்டு வருவார். அக்யூஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹியரிங்லேயே அப்பீர் ஆகிட்டாரு, அவருக்கு வக்கீல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. வக்கீல் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் செக்ஷன் 304 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இலவச சட்ட உதவி மையம் இருக்குது. அது மூலிமா ஒரு வழக்கறிஞரை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து யாருக்குமே வந்து கேஸ் வந்து ஃபுல் கண்டஸ்டட் தான் பண்ணணும். எனக்கு வந்து வக்கீல் இல்லை, எனக்கு வக்கீல் வைக்க வசதி இல்லை அப்படின்னா அந்த சட்ட இது மறுக்கக்கூடாது. இலவசமாகவே அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து கேஸ் நடத்துவாங்க. ஒரு வக்கீல் தான் வந்து கேஸ் நடத்துவார். சார்ஜ் ஃப்ரேமிங் பண்ணுவாங்க. இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 4, 6 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7, 9 எந்த இதில் மேட் ஆகுதுன்னு பார்த்து அதில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் கேஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். கேஸ் நடந்துக்க ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா டே பை டே விட்னஸ் வந்து வந்த உடனே டே பை டே தான் போடுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை விட்னஸ் விசாரிக்கிறாங்களோ அடுத்த நாள் எத்தனை விட்னஸ் அவங்க சொல்லியிருக்காங்களோ நோட் பண்ணியிருக்காங்களோ ப்ராசிக்யூஷனில் எல்லாமே உடனே பண்ணிடுவாங்க. விட்னஸ் விசாரிச்சுடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய கொஞ்சம் கூட அக்யூஸ்டுக்கு தெரியவே தெரியாது. கோர்ட்டில் வந்து போக்சோ கோர்ட்டு விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நிற்கிற பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இது போட்டிருப்பாங்க. அது பக்கத்துலேயே ஒரு கர்டன் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கர்டன் போட்டு அந்த குழந்தையோட முகம் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைய மிரட்டக்கூடாது. அவர் பார்த்து இப்படி மிரட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தை பயந்துடும், அதனுடைய இதை வந்து சொல்ல முடியாது அப்படின்றதுனால அவர் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அந்த கோர்ட்டில் வந்து இன் கேமரா ப்ரொசீடிங் வழக்கு நடத்துகிற வக்கீல், ப்ராசிக்யூஷன், அக்யூஸ்டு, கோர்ட்டு பெஞ்சு கிளர்க்கு, ஜட்ஜு இவங்க தான் இருப்பாங்க. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் தான் பண்ணணும் அந்த கேசஸ்லாம். பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஃபுல்லாக அந்த கோர்ட்டில் இருக்க கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதர் வக்கீல்ஸ் யாருமே இருக்க முடியாது. அவங்கவுங்க கேஸுக்கு மட்டும்தான் உள்ளார இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் தான் இருக்கணும். அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வெளியில் இருக்கணும். அவங்க கேஸை எப்போ கூப்பிட்றாங்களோ அடுத்தது உள்ளார வரணும்னு வச்சுங்களேன். எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட நேரடியாக வந்து ப்ராசிக்யூஷனும் கேட்க முடியாது. பிபி இருப்பார், அவரும் நேரடியாக கேட்க முடியாது. அவர் வந்து இந்த கொஸ்டின்லாம் குழந்தை சொல்லுமான்னு ஜட்ஜுக்கிட்ட சொல்லணும். ஜட்ஜி வந்து பாப்பா என்னம்மா நடந்தது அன்றைக்கி, அந்த விஷயத்தை சொல்லுமா அப்படின்னு அவர் கேட்பார். அவர் கேட்ட உடனே அது வந்து இதெல்லாம் நடந்ததுங்க அப்படின்னு அவங்க இப்போ ஜட்ஜுக்கிட்ட சொல்லுவாங்க. ஜட்ஜி உடனே என்ன பண்ணுறது, டைப்பிஸ்ட்டுக்கிட்ட சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ ப்ராசிக்யூஷன் முடிஞ்சு டிஃபென்ஸ் கவுன்சில் இருக்காங்க பாருங்கள். டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து அதை கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ண முடியாது. மற்ற கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேரடியாகவே கேட்போம். யார் விட்னஸ் வராங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன டைம்னு தெரியுமா, நீங்கள் எங்கே இருந்தீங்க, இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து தப்பாக சொல்கிறீங்க, இது 161 ஸ்டேட்மெண்ட்டில் இது மாதிரி இல்லை, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அங்கே வந்து சொல்கிறீங்க, அதனால் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ஆகுது, இது வந்து எடுத்துக்க முடியாது, நீங்கள் வந்து மோட்டிவ் இதில் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம் அந்தந்த வழக்குக்கு தகுந்த மாதிரி. இப்போ இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சைல்டுக்கிட்ட அது மாதிரி எதுவுமே கேட்க முடியாது. நேராக நாங்கள் ஜட்ஜுக்கிட்ட தான் என்ன கொஸ்டின் சொல்கிறீங்க, டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்பார், இந்த கொஸ்டின் தாங்க கேட்க போகிறோம் நம்ம சொல்லணும். அவர் உடனே வந்து அந்த பாப்பாவை பார்த்து கேட்பார், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கம்மா என்ன சொல்கிற அப்படின்னு. அந்த குழந்தை வந்து சில குழந்தைங்க வந்து இல்லைன்னும், சில குழந்தைங்க எனக்கு தெரியல அப்படின்னும், சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்லாது, அமைதியாகவே இருந்துடும் சில குழந்தைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு சைல்டே வந்து இதில் வந்து பனிஷ்மெண்ட்டு கிடையாது. ஒரு குழந்தைக்கு எதிராக இன்னொரு குழந்தை மேலே கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். இதில் அப்படி பண்ணியிருந்தால் கூட அந்த குழந்தைக்கு வந்து இது கிடையாது, பனிஷ்மெண்ட்டு கிடையாது. இதில் கேஸ் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. அது லாங் ப்ராசஸ் அதெல்லாம் போகணும்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் யூனிட்டுன்னு ஒன்று இருக்கும், ஸ்பெஷல் ஜுனைல் போலீஸ் யூனிட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸ். இப்போ எந்தெந்த ஊருக்கு லோக்கல் போலீஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ விக்கிரவாண்டினா விக்கிரவாண்டி போலீஸு, இப்போ விழுப்புரம்னா பார்த்திங்கன்னா வெஸ்ட்டுக்கு தனி போலீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கா போலீஸ் இருக்கும். அந்தந்த போலீஸ் லிமிட்டில் என்ன நடக்குதோ அந்த போலீஸு அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த குழந்தைய வந்து மெடிக்கல் இதுக்கு கூட்டிகிட்டு போகணும். மெடிக்கல் இது கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து அதுவும் பார்த்திங்கன்னா உமன் டாக்டர் தான் அவங்க வந்து பண்ணணும். அதை வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் த உமன் டாக்டர் தான் பண்ணணும், வேறு வந்து மென் டாக்டர் பண்ணக்கூடாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி உமன் டாக்டர் இல்லை பட்சத்தில் அப்போ அங்கே ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய மேற்பார்வையில் ஜென்ஸ் டாக்டர் வந்து பண்ணலாம். அவர் வந்து பண்ணுவார், சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்துடும். இந்த குழந்தை இருக்குது பாருங்கள், இந்த குழந்தையோட ஐடென்டிட்டியை அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை பக்கத்து வீடோ எதிர் வீடோ யாருமே வெளிப்படுத்தவே முடியாது. அப்படி ஏதாவது வெளிப்படுத்தி இந்த
இதில் வருது பாருங்கள், பேப்பரில் வருது அப்படிலாம் தான் அது மாதிரி சொன்னாங்கன்னா, ஐபிசியில் வந்து செக்ஷன் 228A வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பேப்பரில் ஒரு குழந்தை இது மாதிரி இந்த ஊரில் ஒரு குழந்தை வந்து போக்சோ கேஸில் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த பத்திரிகையில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே இமிடியேட்டாக வந்து செக்ஷன் 228A அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணி அந்த பத்திரிகை மேலேயோ அதை யார் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரோ அந்த நிருபர் மேலேயோ உடனே வந்து ஐடென்டிட்டி வெளிப்படுத்துறதுனால அவங்க கேஸ் போட்டுருவாங்க. இதில் வந்து ஜென்ரலாகவே நமக்கு வந்து ஐபிசியில் வந்து நிறைய இருந்தாலும் சிறப்பு சட்டத்தில் கொண்டு வந்தால் தான் இவங்களை தண்டிக்க முடியுன்றதுனால தான் இந்த போக்சோ ஆக்டை கொண்டு வராங்க. எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருப்பீங்க. மொபைல் ஃபோனில் உங்களுக்கு ஒரு செக்ஸுவலி மெசேஜ் வருது, ஒரு குழந்தைய வந்து பண்ணி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த மெசேஜை நீங்கள் ஏதாவது ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் வந்து அஃபென்ஸை கமிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அஃபென்ஸை கமிட் பண்ணிட்டீங்கன்னு உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆகும். எந்த மெயில் ஐடியிலேருந்து போகுதோ அந்த மெயில் ஐடியிலேருந்து கண்டுபிடிச்சி அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அஃபென்ஸ் அப்படியே கிரியேட் ஆகிடும். அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மெசேஜை சேமித்து வைக்கிறது 67 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் செக்ஷன் 67BAன்னு இருக்கும். ஒரு மெசேஜ் வருது ஃபோனுக்கு, அந்த மெசேஜை அந்த செக்ஸுவலி மெசேஜை அவர் சேமித்து வச்சு இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, சென்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே அஃபென்ஸு. அதுமாதிரி சென்ட் பண்ணாலே அஃபென்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வரைக்கும் சென்டென்ஸ் உண்டு. லைஃப் சென்டென்ஸும் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முறையிலும் சிறையில் தான் இருக்கணும். இயற்கையான முறையில் எப்போ மரணம் அடைகிறீங்களோ அப்போ தான் வெளியே வரணும். அது வரைக்கும் இந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா நிறைய போக்சோ கேஸுங்க. முதல்ல வந்து சிவில் கேஸ் தான், சொத்து வழக்குகள் தான் இருக்கும் கோர்ட்டில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த போக்சோ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது 100க்கு மேலே ஃபைல் ஆகுது. 100க்கு மேலே ஃபைல் ஆகுது. இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த ஆரம்பம்னு பார்த்திங்கன்னா போதிய அளவுக்கு புரிந்துணர்வு இல்லை. அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 96, 97 அப்படிலாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து டிவி யார் வீட்லையோ ஒருத்தவங்க வீட்டில் தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் டிவி இருந்தால் கூட பாட்டு பார்ப்பாங்க, ஒளியும் பார்ப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் பார்ப்பார், அதோட கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லார் வீட்லேயும் டிவி வச்சுருக்கோம், எல்லார் வீட்லேயும் கேபிள் கலெக்ஷன், எல்லார் வீட்லேயும் போட்டுடுறோம், சன் டைரக்ட்டு எல்லா டைரக்டும் போட்டுட்டு நம்ம சிந்தனையை வந்து என்ன பண்ணுறோன்னா நல்லதுக்கு பயன்படுத்தலை. எதெல்லாம் கெட்டது வருதோ அதில் தான் நம்ம வந்து அந்த போட்டுட்டு காமிச்சின்னு இருக்கோம். அது பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்ணால் அதுக்குள்ளே செல்ஃபோனு டச் ஸ்க்ரீனு அவன் என்ன பண்ணுறான், அவன் சம்பாதிக்கிறதுக்காக உங்களோட மூளையெல்லாம் வந்து செலவு பண்ணி அவன் எடுத்துக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு அடிக்ட் ஆகிடுறீங்க. அடிக்ட் ஆன உடனே சரி அவன் அது மாதிரி பண்ணியிருக்கானே நம்மளும் பண்ணி பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் என்னென்னா போதைப்பொருள், நார்கோட்டிஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் பசங்க கொண்டு விழுப்புரம் ஏரியாவில் நிறைய நான் பார்க்குறேங்க நார்கோட்டிஸ் கேஸும் நிறையா வருது. எல்லாம் பார்த்திங்கன்னா போதை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பான் பிராக்கு இல்லை இந்த ஏதோ ஒரு பையன் இன்றைக்கி நான் என் பையனை ஸ்கூலில் விடுறதுக்கு போகிறேன். அப்போ போகும்போது பார்க்குறேன் ஒரு சிக்னலில் நிற்கிறேன், ஒரு ஆட்டோ உள்ளார ஒரு தம்பி உட்காந்துருக்கான். அந்த இதை பிக்சராக வாய்க்கு நாக்கை தூக்கிட்டு இங்கே கீழே வைக்கிறான் அந்த ஆட்டோவில். எனக்கு கோபமாக வந்தது. என் பையன் என்ன அம்மா சண்டை போட்டுறத, நம்ம சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம், நீ சீக்கிரம் என்னை இட்டுமே விட்டு நீ வீட்டுக்கு போ, நீ சண்டைலாம் போடாத அப்படின்னா. இல்லைடா தம்பி நான் சண்டை போடலன்னு. எனக்கு ஏன்னா இந்த மாதிரி அஃபென்ஸ்லாம் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே இந்த போதை தான். எத்தனை பேர் வந்து சுய நினைவில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த அஃபென்ஸை க்ரியேட் பண்ணுறது? அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கள மறந்த சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு அதனுடைய இதுவே தேவைப்படுது. அது ரொம்ப 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 அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த போதை வந்து நிறுத்தணும். அந்த பாக் போடுறது பேரண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்கள்லாம் படிக்க வைக்கிறாங்க தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா என் கூட வந்து லா காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு இப்போ வந்து சப்ஜெக்டாக இருக்காங்க, இதில் மதுரை பக்கம் சப்ஜெக்டாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளி தான், மூட்டை தூக்குறவர். அவ்வளோ கஷ்டம் அவங்க வீட்டில், 5 பொண்ணுங்க. இவங்க வந்து 4வது பொண்ணு என் கூட படிக்கும்போது லா காலேஜில் 4வது பொண்ணு சென்னை லா காலேஜில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாள் என் கூட. நானும் அவ்வளோ ஒரே ஹாஸ்டல் ரூம்மேட்டு, நல்லா படிப்பாங்க. நானும் ஃபஸ்ட்டு ஏதோ பார்த்தா ஒரு நாள் வராரு, அவள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தயங்குறான்.
என்னன்னு பார்த்தா அப்புறமா ஒரு அம்மா இருக்காங்களா அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி கேட்குறாங்க. இருக்காங்க சார், நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு. இல்லைம்மா என் பொண்ணு தாம்மா அதுன்னு. அப்புறமா போயிட்டு கேட்குறேன், உங்கள் அப்பாவாமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னோடனே அப்போ தான் அவள் சொல்லிட்டு அழுதா, எங்கள் அப்பா வந்து மூட்டை தூக்குறாரு பஸ் ஸ்டாண்டில், இந்த இதில் தான் என்னை படிக்க வைக்கிறாரு. இங்கே இருக்க நம்ம காலேஜ் நம்ம செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் ப்ரிப்பேர்டு வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ் போய்டுன்றதுனால நான் சொல்லலைன்னு. அப்புறம் தான் கூப்பிட்டு நாங்கள்லாம் திட்டினோம். நாங்களாம் கூட பரவாயில்ல, எங்கள் வீட்டில் அப்பா அம்மா சம்பாரிச்சு நிறையா வச்சுருக்காங்க, அதை வச்சுருவோம். உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருன்றதுனால ஒன்றை தான்ப்பா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கணும், நீ ஏன் இதை சொல்லலை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அப்புறம் படித்து வந்தாங்க, எக்ஸாம் எழுதினாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் லெவலில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பேரண்ட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நம்ம குழந்தை நல்லா படிக்காதா, சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வராதா அப்படின்ற ஏக்கத்தில் தான் ஒவ்வொருத்தவங்க செய்கிறாங்க. அதனால் இந்த பள்ளி பருவத்தை வந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி நீங்கள் உங்கள் பேரண்ட்டுக்கு நீங்கள் ஒன்றும் செய்வேனா, நீங்கள் நல்ல நிலைமைக்கு போயிட்டீங்கனாலே 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க. அந்த பாராட்டுதலே உங்கள் பேரண்ட்டுக்கு பெரிய விஷயம். இந்த மாதிரி இதில் இருக்கும்போது உங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்க ஒரு சின்ன தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து ஆல் ஆர் ஈக்குவல், ஆண் பெண் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சட்டம் சமம், சட்ட பாதுகாப்பு அனைவருக்கும் உண்டுன்ற மாதிரி எல்லாரையும் ஈக்குவலாக பாருங்கள். இப்போ உங்கள் கூட படிக்கிற பசங்க இருக்காங்களா, கேர்ள் பசங்க இருக்காங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நல்லா பாருங்கள், உங்கள் அக்காவாக பாருங்கள், தங்கச்சியாக பாருங்கள். நீ இந்த மாதிரி மனப்பான்மை வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இது வராது. இந்த சட்டத்தோட இன்னொரு சட்டம் இருக்குது, ரேகிங் ஆக்ட் தெரியுமா? ரேகிங் ஆக்ட் தெரியுமா? எதனால் வந்ததுன்னு தெரியுமா? எதனால் வந்ததுன்னு தெரியுமா? பொன்னாவரசு தெரியுமா? மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவரை வந்து ஜான் டேவிட் ரேக் பண்ணுறாரு, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அந்த பொன்னாவரசோட அப்பா வந்து அவரும் வந்து ஹை அஃபிஷியலு, இதிலேருந்து ஹை அஃபிஷியல், செக்ரட்டரியேட்டில் ஹை அஃபிஷியலு. அம்மாவும் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களும் வந்து எஜுகேஷன் வந்து வேலையில் இருந்தவங்க தான். பொன்னாவரசு வந்து படிக்க வர்றாரு மெடிக்கல் காலேஜில். ஜான் டேவிட் என்ன பண்ணுறாரு, அவரை ரேக் பண்ணுறாரு. ரேக் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, காலில் இருக்க ஷூவை உன்னுடைய நாக்கால் துடைக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாரு. பொன்னாவரசு நான் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. அடித்த உடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஓடி போய் விழுறாரு, தலையில் அடிபட்டு இறந்துடுறாரு. இறந்த உடனே அவர் விட்டு இருக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பார்ட்டாக அவருடைய உடலை பாடியை கட் பண்ணி ஒரு 4 இடத்துல போடுறாரு. அந்த சிதம்பரத்தில் ஒரு இடம், கடலூரில் ஒரு இடம், புவனகிரியில் ஒரு இடம், 4 பார்ட்டாக அவருடைய பார்ட்டை கட் பண்ணி போடுறாரு. பொன்னாவரசு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2005 வந்து பார்த்திங்கன்னா கடலூர் கோர்ட்டில் தான் நடக்குது. கடலூர் கோர்ட்டில் நடந்து கீழ்கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடந்தது, தண்டனை கொடுக்குறாங்க. அதை இது பண்ணி அவர் வந்து ஹைகோர்ட் போகிறாரு. ஹைகோர்ட்லேயே அப்பீல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவர் இன்னும் பார்த்திங்கன்னா சாகிற வரைக்கும் ஜெயில் தண்டனை தான், லைஃப் தண்டனை தான் கொடுத்து அவரை வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க பேரண்ட்டு இது பொன்னாவரசு வீட்டில் பொன்னாவரசு மட்டும்தான், ஒரே பையன்தான், சிங்கிள் சைல்டு தான். அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செக்ரட்டரி, அம்மாவும் அண்டர் செக்ரட்டரி. கடைசியில் அவங்க இப்போ குழந்தை மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு கூப்பிட்டு வந்த அந்த குழந்தை இறந்து போயிட்டான். இன்றைக்கி அவங்க பேரண்ட்டோட மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு பார்த்தீங்க. 5 நிமிஷம் அவர் வந்து ஷூவத்தோட நாக்கால் நக்கி துடைக்கணும்னு சொன்னார். இப்போ அவரும் பார்த்திங்கன்னா கம்பி எண்ணிக்கின்னு உட்காந்துருக்காரு. நம்ம 5 நிமிஷம் நல்லா யோசிச்சோம்னா எந்த ஒரு இதுவும் ஒவ்வொரு இதுவும் ஒரு க்ரைமும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதை யோசித்து பார்த்து செஞ்சோம்னா எதுவுமே வராதுங்க. இந்த குற்றம் வந்து எங்கேருந்து நடைபெறுது அப்படின்றது இடத்துலேருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கணும், அந்த சூழ்நிலை தான் வருது ஒவ்வொன்றும். இந்த ரேகிங் ஆக்டில் பார்த்திங்கன்னா காலேஜுக்குள்ளே ஒருத்தர் ரேக் பண்ணார்னா, அதாவது கத்துறது வேகமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த இன்க்ரீடியன்ட்டுன்னு சொல்கிறாங்க. காலேஜில் ஒரு பொண்ணு போயிட்டே இருக்குது, வேகமாக கூச்சல் போடுறது, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு படத்தை காமிச்சு அவங்கள வந்து ஷேம் பண்ணுறது, அப்புறம் கை தட்டி சிரிக்கிறது, அப்புறம் போகும்போது அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணால் அது ரேகிங்கில் வந்துடும். காலேஜுக்குள்ளேயும் சரி, காலேஜுக்கு வெளியிலையும் சரி, அது மாதிரி பண்ணால் ரேகிங்கில் வந்துடும். ரேகிங் பண்ண உடனே அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து காலேஜில் சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டை என்ன பண்ணும், வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும். அவங்க எடுத்து
அவங்க வந்து என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணும்போது அந்த தம்பி வந்து ரேகிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவர் உடனே என்ன பண்ணுவாங்க, கன்சன்ட் ஏரியா, அது எந்த இதில் அந்த காலேஜ் இருக்கோ அந்த ஏரியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கஸ்டடி எடுத்துருவாங்க. கஸ்டடி எடுத்துகிட்டு போலீஸ் கேஸு, போலீஸ் உடனே என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பெயில் கிடையாது, ரேகிங் பண்ண கேஸுக்கு பெயில் கிடையாது. உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ரேகிங் பண்ணிட்டாரு, ஸ்கூல் காலேஜ் இதே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, கிடைக்காது, பெயிலே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டு தான் போகணும். ஹைகோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சில பெஞ்சஸ் விடுவாங்க, சில பெஞ்சஸ் விட மாட்டாங்க. சிங்கிள் பெஞ்சில் ஏதாவது இது பண்ணி சொல்லி வாங்கிடுவாங்க. டபுள் பெஞ்ச் உட்காராங்க பாருங்கள், அவங்களாம் விடவே மாட்டாங்க. கேஸ் நடக்கும். கேஸ் நடந்தோடனே அதில் வந்து கன்வெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 years 7 ஆண்டுகள் வரை தண்டனையும் அபதாரமும் உண்டு. அந்த கன்வெக்ஷன் ஆகலை அப்படின்னா ஒரு அந்த பீரியட் ஆஃப் இது இருக்குது பாருங்கள், அந்த டெர்மினேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, காலேஜ்லேருந்து டிஸ்மிஸல் பண்ணி அனுப்புகிறாங்க பாருங்கள், அந்த பீரியட் ஃபுல்லாக அப்படியே ரிவர்க் ஆகி அவர் காலேஜில் இருந்ததாகவே எடுத்துப்பாங்க. தண்டனை வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், என்டையராக போயிடும். ஒரு காலேஜில் ரேக் பண்ணிட்டாரு, அதை வந்து அந்த கமிட்டி வந்து ப்ரூவ் பண்ணி போலீஸ் கேஸ் போனோடனே டிஸ்மிஸல் பண்ணிடுவாங்க. செக்ஷன் 6 வந்து டிஸ்மிஸல் பண்ணிடுவாங்க. செக்ஷன் 4 வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி விசாரிப்பாங்க, பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட்டு கொடுத்து அவர் அதுக்கப்புறம் எந்த காலேஜ்லேயுமே படிக்க முடியாது. அந்த பனிஷ்மெண்ட்டு முடிச்சுட்டு வந்தால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது அவரால். அப்படியே தான் அது என்ன பண்ணாருன்றதை அப்புறம் தான் யோசிப்பார், ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுன்றதுனால சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 2016 குழந்தை திருமணங்கள் தடை சட்டம்னு சொல்லி 2016 வந்த சட்டங்கள் வந்து இன்னி வரைக்கும் யாருக்காவது நமக்கு இத்தனை சட்டங்கள் போட்டிருக்காங்கன்றது தெரியுமா? குழந்தைகள் திருமண தடை சட்டம் தெரியுமா? இல்லை வந்து இந்த ரேகிங் ஆக்ட் இருக்கிறது தெரியுமா? அப்புறம் உமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கிறது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த சைல்டு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சைல்டாக இருக்கணும், அதாவது பிலோ 18 yearsக்குள்ளே இருக்கணும். அதை கல்யாணம் பண்ணுறவர் ஒரு அடல்ட்டாக இருக்கணும். இப்போ சாலமைஸ் மேரேஜ் சாலமைஸ் பண்ணிட்டாங்க, அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை வந்து அந்த மேரேஜில் நான் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், செக்ஷன் 4 அந்த குழந்தை உடனே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான், மாவட்ட நீதிமன்றத்தில் தான் மனு தாக்கல் பண்ணோம். யார் மூலியமான அந்த குழந்தை வந்து கார்டியன் போட்டு தான் அங்கே தாக்கல் பண்ண முடியும். ஆனால் 18-21 வயசு கிட்ட தான் அவங்களாவே சுயமாக முடிவெடுத்து கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியும். அதுக்குள்ளே என்ன பண்ணால் சைல்டு ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் இருக்கார் பாருங்க, அவர் மூலிமா தான் அந்த ஆஃபீஸர் மூலிமா தான் கேஸ் ஃபைல் பண்ணணும். அந்த குழந்தை அந்த திருமணத்தில் இருக்கிற விரும்புகிறேன்னு இருந்துச்சுன்னா கிடையாது, இல்லை அப்படின்னு கேட்டுதுன்னா அந்த குழந்தை செக்ஷன் 4 பண்ணாங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அந்த குழந்தை எப்படி அவங்க வீட்டில் இருந்ததோ அதே மாதிரி ரெசிடென்ஷியல் இது கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரி லக்ஸரி லைஃப் அவங்க வீட்டில் அனுபவிச்சாங்களோ அது எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேரண்ட் இருப்பாங்க. பேரண்ட் யாராவது சாலமைஸ் பண்ணி சைல்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்மாவுக்கு தண்டனை கிடையாது, ஃபைன் மட்டும்தான். அம்மாவுக்கு மட்டும் ஃபைன் பார்த்திங்கன்னா 20,000 தான் ஃபைன். அதில் அதை வந்து அப்பா இருக்கார் பாருங்கள், அப்பா பெரியப்பா சித்தப்பா யாராவது இருக்காங்க பாருங்கள், ஜென்ஸுக்கு தான் அதில் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. இல்லைன்னா ஃபைனு போடுவாங்க, மீத்து 2மே போடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இதில் அந்த மேரேஜ் அந்த குழந்தை வந்து அந்த மேரேஜ்லேயே கண்டினியூவாக இருந்து 20 வயசுக்கு மேலே 21 வயசு வரும்போது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போது அந்த மேரேஜில் குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்க வந்து லெஜிட்மேட் சைல்டு தான். சைல்டு மேரேஜில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைங்க சட்டப்படியான குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அந்த லைஃப்லேயே இருக்கணும்னா இருந்துக்கலாம். வெளியில் போகணும்னு நினச்சிதுன்னா இமீடியட்டாக அந்த பொண்ணு கல்யாணத்தப்போ கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சீர்வரிசை பொருட்கள், அதையெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்கணும், என்ட்ரிமாக கொடுக்கக்கூடாது, பர்மனெண்ட்டாக கொடுத்து அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, மேடம்க்கெல்லாம் வரேன், செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 இந்த ஆக்ட். இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாருமே ஒரு காலத்திலலாம் ஜென்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னுவாங்க, லேடிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, ஆண் பெண் 2 பேருமே செய்கிறாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சமமாக அவங்க எந்த விதமான செக்ஸுவல் டார்ச்சரும் இல்லாமல்
ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால தான் 2013 இது பார்த்திங்கன்னா 1997 ராஜஸ்தானில் பன்வாரி தேவின்னு ஒரு சோஷியல் ஒர்க்கர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராஜஸ்தானில் குழந்தை திருமணங்கள் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த அம்மா என்ன பண்ணும் கண்டுபிடிச்சி சோஷியல் ஒர்க்கரை அதை வந்து தடை பண்ணும். தடை பண்ணி அந்த குழந்தை திருமணத்தை நிறுத்தினோடனே அந்த கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்மாவை ரேப் பண்ணிவிடுவாங்க. ஒரு குரூப்பாக போயிட்டு ரேப் பண்ணிவிடுவாங்க. ரேப் பண்ணோடனே அந்த பன்வாரி ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பார். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகெயின் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு மறுநாளே ஒரு குரூப் போயிட்டு குரூப்பீசமாக ரேப் பண்ணிட்டு வந்துடும். அப்பயும் அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. உடனே மகளிர் அமைப்புக்கு தான் போவாங்க. அவங்க மகளிர் அமைப்புகள் சொன்னதுக்கப்புறம் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பன்வாரி தேவிக்கு கீழ்கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறாங்க. கட்சியில் அக்யூஸ்டை விடுதலை பண்ணிடுறாங்க கீழ்கோர்ட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா விடலை. அங்கேருந்து அப்பீல் வராங்க. அங்கே வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ராஜஸ்தான் ஹைகோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து இவங்களுக்கு விரோதமாக தான் ஆகுது, அக்யூட்டல் தான் ஆகுது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் வராங்க. மகளிர் அமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வராங்க அந்த கேஸை. சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வரும்போது தான் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த கேஸோட ஆரம்பத்திலேருந்து அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் செயின் ஆஃப் தியரி இல்லை, லிங்க்கு ஒரு எவிடன்ஸும் லிங்காக இல்லை. ஆனால் அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த எவிடன்ஸும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லை. சட்டத்தை முன்னாடி ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் தேவை. ஒன்று டாக்குமெண்ட்ரியாக இருக்கணும், எல்லா ஐ விட்னஸ் இருக்கணும். ரெண்டுமே அந்த அம்மாவுக்கு கிடையாது. ரெண்டும் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கேஸ் அங்கேயும் அக்யூட்டல் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணும்போது ஒரு கைட்லைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன கைட்லைன்னா விசாகா கைட்லைன் சொல்லிட்டு அந்த கைட்லைன் வந்து சொல்கிறாங்க. ஒர்க் பிளேஸில் ஒரு 10 உமன் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து அந்த பர்மிசஸ்க்குள்ளே அந்த ஸ்டாஃபை கூட, ஸ்டாஃப் மட்டும் இல்லைங்க, வந்துட்டு போகிறாங்க பாருங்கள் உள்ளார சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா, அந்த அம்மாவும் அதில் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. டொமஸ்டிக் ஒர்க்கில் அங்கே வீட்டில் பண்ணால் கூட அவங்களும் வந்து அந்த செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஒர்க் பிளேஸில் வந்துடுவாங்க. அதுலேயும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேர் இருப்பாங்க மெம்பர்ஸு. ஒரு சேர்பர்சன் இருப்பார், ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அதில் சீனியர் மோஸ்ட் அந்த இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேடி மெம்பர்ஸ் இருக்கணும். ஒரு வந்து சீனியாரிட்டி பிரகாரம் ஒரு ஜென் மெம்பர் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. லேடி மெம்பர்ஸ் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க உடனே பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் கோர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ஐ கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு இருக்குது. ஜிஎஸ்ஐ கம்ப்ளைண்ட் கமிட்டியில் நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் அதில் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கமிட்டியில் வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ்னு வச்சுங்களேன். கோர்ட்டுக்குள்ளார எந்த மாதிரி செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டியில் கொடுத்தாங்கன்னா உடனே இமீடியட்டாக அந்த கமிட்டி வந்து விசாரித்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எஃப்ஐஆர் தான், கன்சர்ன் போலீஸ்கிட்ட சொல்லி எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கேஸ் நடக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஸ்டாஃப் பண்ணியிருக்காருன்னா உடனே எஃப்ஐஆர் போட முடியாது. அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் ரூல் இருக்குது பாருங்கள், அந்த சர்வீஸ் ரூலில் வந்து அந்த சர்வீஸ் ரூல் பிரகாரம் அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்கள், கம்ப்ளைண்ட்டு செக்ஷன் 9 தான் கொடுப்பாங்க. அதில் செக்ஷன் 9 கொடுத்தாங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே, அதாவது அந்த சீரீஸ் ஆஃப் அஃபென்ஸ் வந்து 30 நாட்களுக்குள்ளே இருக்கணும். அந்த கண்டினியூஸாக வந்து கடைசி 30 நாள் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இமிடியேட்டாக அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் உண்மையாக இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு என்கொயரி, ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி என்கொயரி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் டு தி ரெஸ்பாண்டன்ட் போடுவாங்க. அந்த ரெஸ்பாண்டன்ட்டுக்கு நோட்டீஸ் போட்ட உடனே அவர் வருவார். இது மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி செக்ஸுவலி ஹாரஸ் பண்ணியிருக்கீங்க, அப்யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. அவர் அப்யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னார்னா அடுத்தது வந்து ஏதாவது ரிட்டனாக வெர்ஷன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ரிட்டன் வெர்ஷன் இருந்ததுன்னா ரிட்டன் வெர்ஷன் ஃபைல் பண்ணலாம். அவர் ரிட்டன் வெர்ஷன் இல்லைன்னு வச்சிங்களேன், இமிடியேட்டாக வந்து எக்ஸாமினேஷன் தான். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே யாரெல்லாம் விட்னஸாக இருந்தாங்க, பார்த்துருப்பாங்க, தெரியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான். இது கோர்ட்டில் ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஒரு ஜட்ஜி தான், ஃபீமேல் ஜட்ஜி, சீனியர் மோஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜி தான் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மோஸ்ட்டு 25 இயர்ஸில் இருக்கிற ஒரு அட்வொகேட் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென் அட்வொகேட் ஒருத்தர் இருப்பார். மீதி வந்து சோஷியல் ஒர்க்கர் ஒருத்தவங்க வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டு கேம்பஸ்லேயே வந்து அட்வொகேட்ஸு ஃபீமேல் அட்வொகேட்ஸ் போடுவாங்க. 3 பேர் போடுவாங்க ஃபீமேல் அட்வொகேட்ஸு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் வருவாங்க, அப்புறம் வந்து சிபிசியூவில் அதில் வருவாங்க. ஒரு 4-5-6 பேர் 7 பேர் இருப்பாங்க அந்த கமிட்டியில். ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதில் 7 பேரும் வந்து ஒரே நேரத்தில் வரணும். வந்து அந்த கம்ப்ளைண்ட் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க வந்து செக்ஷன் 10 இருக்கும். செக்ஷன் 10ல் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆக்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கேட்பாங்க. சிலவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அவர் வந்து பனிஷ் பண்ண வேணாங்க, அவர் கொஞ்சம் மிரட்டி விட்டாலே போதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே செக்ஷன் 10 வந்து பண்ணி செக்ஷன் 10 பிரகாரம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன எழுதி கொடுக்கணும்னா, நான் வேலையிலேருந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் யார்கிட்டையுமே செக்ஸுவலி எதுவுமே டார்ச்சர் பண்ண மாட்டேன், அப்படி ஏதாவது பண்ணனா என்னை மறுபடியும் நீங்கள் வந்து கூப்பிட்டு கேஸ் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அப்பாலஜி எழுதி கொடுத்து அதுக்கப்புறமா தான் கேஸ் முடிப்பாங்க. நான் இருந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 8 கேஸ் வந்ததுங்க. 8 கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஒரு ஸ்டாஃபு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டாஃப் தான், அவங்க வந்து பெஞ்ச் கிளார்க்கு, அவர் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு. இப்போ பெஞ்ச் கிளார்க்கு கேஸ் கட்ட கூப்பிட்ற வேலை தான். கேஸ் கட்ட கூப்பிட்டு ஜட்ஜி என்ன ஸ்டேஜ் எழுதுறாங்களோ அதை முடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, டைப்பிஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க. டைப்பிஸ்ட்டு தான் அதை வந்து டைரி ஹியரிங் டேட்லாம் போட்டு நெட்டில் ஆன்லைனில் பண்ணணும். அப்புறம் இவங்களுக்கு எதாவது லெட்டர் அடிக்கணும் அப்படின்னும் போதெல்லாம் அவங்ககிட்ட தான் போய் நிற்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் இது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரும், என்னென்ன கேசஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் பெட்டிஷன் ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படிலாம் பார்ப்பாங்க. அதில் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அடிக்கணும், எது பெண்டிங் இருக்கோ எது முடிக்கலையோ அதுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் அடிப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அடிக்கிறத அவர்கிட்ட போயிட்டு அந்த அம்மா வந்து விடோ போயிட்டு கேட்குறாங்க. 2 பசங்க இருக்காங்க. அவங்க அந்த வேலைக்கே வந்து பார்த்திங்கன்னா விடோ கேடரில் தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஓஏவாக வராங்க, அதிலிருந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ப்ராசஸ் சர்வராக வராங்க, சம்மன் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வ் பண்ணுறவங்களாம் வராங்க. யங் ஏஜில் விடோ, ஒரு 25 இயர்ஸில் விடோ ஆகிட்டாங்க, 2 பையன். அப்புறம் அந்த விடோ கேடரில் தான் அந்த வேலைக்கு வராங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் வந்து ஓஏவாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதி ப்ராசஸ் சர்வராக வராங்க, சம்மன் எடுத்துகிட்டு போயிட்டு ஊராக சம்மன் சர்வ் பண்ணணும், எந்தெந்த ஊருக்கு சம்மன் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் சர்வ் பண்ணணும். அதையும் பண்ணி முடிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெஞ்ச் கிளார்க்காக வராங்க. பெஞ்ச் கிளார்க்காக வந்து இப்போ வந்து கிரேடு 3 பெஞ்ச் கிளார்க்காக வராங்க. இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெட் கிளார்க் போஸ்ட்டு தான். அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு, ஒரு டைப்பிஸ்ட்டு அவங்களுக்கு செக்ஸுவல் டார்ச்சர் கொடுக்குறாரு. செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்தோடனே அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி பூர்ணிமான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் மீட்டிங் போட்டு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னாங்க. காலேஜஸ், லா காலேஜஸ் தான் நான் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த இது முதல்ல லா காலேஜ்லேயே அதுமாரி பண்ணாமல் இருந்தாங்க, அந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஜட்ஜி மேடம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து லா காலேஜில் அந்த கமிட்டி இருக்குது, லோக்கல் கமிட்டி இருக்காங்க. செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா லோக்கல் கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே எடுப்பாங்க. இங்கே இருக்கா என்னன்னு தெரியல உங்கள் காலேஜில். ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் ஒரு 10 உமன் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா கம்பல்சரி அந்த கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும். கான்ஸ்டியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து க்ரைட்டீரியா. இந்த விசாகா வழக்கிலேருந்து தான் அதை ஆரம்பித்தாங்களே. இந்த பன்வாரி தேவி கேஸை கைட்லைனை ஃபாலோ பண்ணி தான் அந்த இதுவே வந்தது. அந்த பெஞ்ச் கிளார்க் மேடம் கேஸ் நடத்துகிறாங்க. என்னால் அந்த கோர்ட்டுக்கு போக முடியாதுங்க, ரொம்ப வந்து சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, என்னால் முடியல அப்படின்னா உடனே நாங்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி வைக்கிறோம். ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இமீடியட்டாக. அவங்க அதர் இதில் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், வெளியில் இருந்தாங்க, அவங்க வேறு ஒரு கோர்ட்டில் இருந்தாங்க. அந்த கோர்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விழுப்புரம் கோர்ட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் வந்து இன்ட்ரீம் ரிலீஃப் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கன்சென்ட் அவங்க ரெஸ்பாண்டன்ட் யார் குற்றம் பண்ணுறாரோ அவரை வேறு இடத்துக்கு மாற்றலாம், இல்லை எனக்கு மாற்றி கொடுங்கண்ணா. இதில் ரொம்ப வந்து செக்ஸுவலி டார்ச்சர் பண்ணி முடியாமல் உடல் அளவில் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய சேலரி இருக்குது பாருங்கள், அந்த சேலரியில் 1/3 பிடிச்சி அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாதம் கிடைக்கும். இல்லை என்னால் ஒர்க் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க, மெடிக்கல் லீவ் கொடுத்து அந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணி அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க மெடிக்கல் லீவ்லேயே இருப்பாங்க. ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவர் உடனே இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் ரூல் டிபார்ட்மெண்டல் என்கொயரி முடிச்சியும் அதுலேயும் எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா உடனே இம்மிடியேட்டாக கன்சர்ன் போலீஸ் எந்த ஏரியாவில் அந்த க்ரைம் நடந்ததோ அந்த ஏரியாவோட போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கேஸ் ஃபைல் ஆகி என்னன்னா பார்த்திங்கன்னா, ஒன்று அவர் ரேப் பண்ணியிருந்தாருன்னா 374 போடுவாங்க, 375, 76 வரும்.
இல்லை அவுட்ரேஜ் மாடஸ்டி ஏதாவது பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் 354 வரும். இல்லை அவர் வந்து வார்த்தையால் அடுத்தவங்க எதிர்க்க திட்டினாரு, அட்டர் வேர்ட்ஸால் திட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 506 வரும். 509 வந்துடும். 506 509 வரும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் உங்களுக்கு தெரிஞ்ச இருக்குமா, ஆசிட் வீசி லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க முகமே செதஞ்சு போய் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தெரியுங்களா, 2013 வந்தது இது. இந்த இன்சிடெண்ட்டு தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. 2013 என்ன பண்ணுறாங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போகிற வழியில் ஆசிட் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க லக்ஷ்மின்னு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து 354 மட்டும்தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் தண்டனை. 6 மாதம் அல்லது வந்து ஃபைன் அல்லது இது ரெண்டும் போடுவாங்க. இந்த லக்ஷ்மி கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 354 6 மாதம் வந்ததை எடுத்துகிட்டு மினிமம் 5 years ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் எந்த கேடரில் வரும்னு பார்த்தீங்கன்னா 326 ஏபின்னு கொண்டு வந்தேன். ஆசிட் ஊற்றுறான் பாருங்கள், ஊற்றி அவங்க முகம்லாம் செதஞ்சு போகுது பாருங்கள். செதஞ்சு போனால் மரண தண்டனை கொடுக்கணும். ஆயுள் தண்டனை, மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை ரெண்டுமே கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டு ஹெவியாக இருக்கும். இல்லை அவங்களுடைய மெடிக்கல் முறையில் அவங்க மறுசீரமைப்புக்கு எவ்வளோ ரீஹாபிலேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த அளவுக்கு ஃபைன் அமௌண்ட்டு விதிப்பாங்க. இந்த ஃபைன் அமௌண்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் போகும். 326B பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் பாருங்கள், அதுதான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 years ஆர் ஃபைன் ஆர் போத் இதுதான் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களா. அது 376 ரேப் வந்து பார்த்திங்கன்னா கேடர் பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது பனிஷ்மெண்ட் ஜென்ரலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 வயசு குழந்த, 16 வயசு குழந்த, இவங்கெல்லாம் ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அப்போ வந்து பனிஷ்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுனால 12 வயசு குழந்தைய ரேப் பண்ணி அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா டெத் சென்டென்ஸ் தான் அவங்களுக்கு, வேறு வழியே இல்லை, டெத் சென்டென்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்த்துருப்பீங்க, போக்சோ கேஸில் ட்ரையல் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுது. டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீசெண்டாக இப்போ எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட அதை வந்து சேலஞ்ச் பண்ணி எல்லோரும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்னையில் அவருக்கு அங்கே போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. வெரி ஷாக்கு. என்னென்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் உள்ளார போய் படித்து பார்த்தா எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, செயின் ஆஃப் லிங்க் தியரியே இல்லை, ஒரு இடத்துலையும் மேட்ச் ஆகலை செயின் ஆஃப் லிங்க் தியரி. இவன் பண்ணால் அதனால தான் அந்த பொண்ணு இறந்ததுன்றதுக்கு ஒரு இடம் கூட எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே பண்ணதுனால நம்ம எதுவுமே கமெண்ட்ஸ் பண்ணவே கூடாது. ஆனால் எல்லா ஊடகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி வந்து முட்டாளா, இது ஹைகோர்ட் ஜட்ஜி முட்டாளா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மட்டும்தானா அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட வியூ அது, அதை போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 25க்குள்ளே தான் இருக்கும் போல இருக்குது. அந்த பையனுக்கு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும் போல இருக்குது. அவனுக்கு ட்ரையல் கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க சென்னையில். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போகிறாரு, ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட வியூவில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய வியூவில் இவன் வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணி தான், ரேப் பண்ணி தான் அந்த போக்சோ ஆக்டில் அந்த பொண்ணு இறந்ததுன்னு என்னுடைய எவிடன்ஸ்லாம் பார்த்தா எனக்கு அது மாதிரி இல்லை, அதனால் நான் வந்து இந்த அப்பீல் அலோவ் பண்ணி அவர் விடுதலை பண்ணுறேன்றார். இதில் எந்தமே கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணவே முடியாது. ஆனால் எல்லாமே ஊடகங்கள் தப்பாக தான் இது வரைக்கும் நிறைய யூடியூபர் எல்லாருமே போட்டுன்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேலே பேசவே முடியாது. தப்பாக இருந்தால் கூட சரி தான், வானத்தில் 3 காக்கா பறக்குதுங்க அப்படின்னா ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அதுதான் எங்கள் இதிலே பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே கோர்ட்டில் இருக்கும்போது எங்கள் பாரில், என்ன இது இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்போ தான் ஒரு சீனியர் மோஸ்ட் ஒருத்தர் வந்து சொன்னார், நம்ம சுப்ரீம் கோர்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இந்த இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சட்டம் வந்து சாட்சியங்கள் தான் முக்கியம் சட்டத்துக்கு. சாட்சியங்களும் ஆவண சாட்சியமும் வாய்மொழி சாட்சியம். வாய்மொழி சாட்சியம்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஐ விட்னஸ் இருந்ததுனா தான் அதை வந்து அந்த கேசஸ் வந்து கன்வெக்ஷன் ஆகும். ஐ விட்னஸ் இல்லை அப்படின்னா கன்வென்ஷனே ஆக முடியாது. அதே மாதிரி சிவில் சூட்டாக இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி பேஸ்டு பை தி டாக்குமெண்ட்ஸ் தான். கிரிமினல் கேஸில் வந்து அவனுக்கு என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா, இவர் வந்து பிரிமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரலாக இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, உமன்ஸ்ன்றதுனால பெண்களுக்கெல்லாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சொத்தில் சம உரிமை கிடையாது. 1987க்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கு கிடையாது அப்படின்னு இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா
ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராங்க. அதில் என்னென்னா 87க்கு முன்னாடி கிடையாது, 87க்கு அப்புறம் அப்பா உயிரோடு இருந்தாருன்னா அந்த பாகம் கேட்க முடியாது அந்த சொத்தில், அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் பாகம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு. இப்போ 2020 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே சமம், பெண்கள் வந்து ஆண்கள் எப்படி பங்காளியோ அதேமாரி பெண்ணும் பங்காளி. அப்போ அவங்க அப்பாவுக்கு தானே அவங்க பிறந்திருக்காங்க, நீ சீர்வரிசை செஞ்சுருக்கலாம், நான் ஏகப்பட்ட சீர்வரிசை செஞ்சுருக்கேன், காது குத்துறதுக்கு செஞ்சேன், வயசுக்கு வந்தது செஞ்சேன், அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு செஞ்சேன், எல்லாம் சொல்லலாம், எதுவுமே கிடையாது. பையனுக்கு எப்படி சொத்தை பிரித்து கொடுக்குறியோ அதே மாதிரி பொண்ணுக்கும் சொத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து அதில் வந்து ராகேஷ் சர்மா கேஸ். அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2020 சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேசஸில் வந்து நிறைய கேசஸ் வருது பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் கேஸ் தான், பாக பிரிவினை வழக்கு தான். 60 வயசு 70 வயசுன்னா 90 வயசு பாட்டி கூட அவங்க அப்பா கிட்டேருந்து அவங்க அண்ணன் பசங்கிட்ட இருந்து கூட பாகம் கேட்கலாம் அப்படின்னு சட்டத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நல்லா குடும்பம் பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹஸ்பண்டோட கொடுமையை தாங்க முடியல அப்படின்னா அதுலேயே அந்த கொடுமையை அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது, வெளியே வர்றதுக்கு பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்து திருமண சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 13 டெசஷன் சொல்லுவாங்க, 1 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டாரு, இல்லை கொடுமை பண்ணுறாருன்னா குரல்ட்டின்னு ஒரு கிரவுண்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்குமே ஒத்து வரலைங்க அப்படின்னாங்கன்னா 13B போடுவாங்க. 13Bன்றது கன்சென்ட் டைவர்ஸ் மாதிரி. 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்து போய் 2 பேரும் பெட்டிஷன் போட்டு 6 மாதம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி 6 மாதம் வரைக்கும் அந்த வழக்கு டைம் கொடுத்து அதுக்குள்ளே அவங்க மனசு ஏதாவது சமாதானம் ஆகாதா அப்படின்னு. இந்த 6 மாதம் கழிஞ்ச உடனே அவங்கள கூப்பிட்டு அந்த ஹியரிங் தேதி கூப்பிடுவாங்க, அவங்கள கூப்பிட்டு அந்த இதை டிகிரியை பாஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. இந்த இதில் வந்து இன்ட்ரீம் ரிலீஃப் கேட்கலாம். இந்த ஹச்எம்ஆபி போட்டாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டுக்கார் வந்து கொடுமை பண்ணுறாரு, இல்லை வேற ஒரு லேடியோடு இருக்கார் அப்படின்னும் போது அவங்க உடனே என்ன பண்ணலாம், இன்ட்ரீம் ரிலீஃப் கேட்கலாம். செக்ஷன் 24 தான் இன்ட்ரீம் ரிலீஃப், அதாவது வழக்கு முடிகிற வரைக்கும் என்னை வந்து நான் வந்து பாதுகாத்துக்கணும், இந்த வழக்கையும் நான் நடத்தணும், எனக்கு வந்து பண வசதி இல்லை, இருக்க இடம் இல்லை, உடுக்க உடை இல்லை, உணவு இல்லை, படிக்குதுன்னா பசங்களுக்கு படிப்பு செலவு எல்லாத்துக்கும் சொல்லி கேட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே கிடையாது, சீலிங் கிடையாது, அப்பர் சீலிங் கிடையாது, லோயர் சீலிங் கிடையாது, எந்த சீலிங் கிடையாது. என்னென்னா 50 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டணும், ஒட்டி அதில் வந்து அவர் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்றதை வந்து ப்ரூஃப் பண்ணணும், மீன்ஸ் அஃபிடவிட்டு. அதை ப்ரூஃப் பண்ணுறது போட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து 1 லட்ச ரூபா வாங்குறாரு ஐடி ஃபீல்டில், அவருடைய இன்கம்மை ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா அவர் வாங்குறதுல அவருக்கு 1/3 மட்டும்தான் அவருக்கு போகும். அதில் பிரித்து அப்படியே மீதி வந்து சைல்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கும் சேர்த்து அந்த அமௌண்ட்டு வரும். அந்த அமௌண்ட்டு கொடுத்து அவங்க அந்த கேஸ் நடத்துகிற வரைக்கும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா 25 வந்து பர்மனெண்ட்டாக கேட்கலாம், எனக்கு இன்ட்ரீம் இதெல்லாம் வேணாங்க, இன்ட்ரீம் ரிலீஃப்லாம் எனக்கு வேணாங்க, அவர்கிட்ட இன்ட்ரீம் இடைக்கால ஜீவனாம்சம் எனக்கு வேணாம், நிரந்தரமாக கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிரந்தர ஜீவனாம்சமும் கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அவருடைய சொத்துடைய இதை பொறுத்து, அவருக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 125 CRPCன்றது மெயின்டெனன்ஸ் கேஸ் பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணிவிட்டு அவர் ஜீவனாம்சம் எனக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த கேஸ் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவர் மேலே சொத்து இருந்தால் சொத்து மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ முந்தானேத்தி பார்த்திங்கன்னா நேத்தி ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு மெயின்டெனன்ஸ் போட்டிருக்காங்க, அந்த அம்மாவை மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2021 ஆர்டர் ஆகிருக்கு, கேஸ் நடத்தியிருக்காரு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு படிக்கிறதுக்கும் சேர்த்து அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 2,30,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க இபி எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் வராங்க, இவர் சென்னையில் இருக்கார், சம்மன் அனுப்புகிறாங்க, வாங்கிட்டு வரல, அவரே எக்ஸ்பர்ட்டி ஆகிடுறாரு. உடனே எக்ஸ்பர்ட்டி ஆனவுடனே அதுக்கப்புறம் ஆர்டர் போடுறாங்க. அவருடைய ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க, ப்ராப்பர்ட்டி எதுவுமே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் டாக்ஸி தான் ஓட்டுறாரு அப்படின்னோடனே இங்கேருந்து கோர்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்சன்ட்டு இது சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்காரோ அந்த ஏரியாவுக்கு யார் கலெக்டர்னு பார்க்குறாங்க. அந்த கலெக்டருக்கு ரெவன்யூ ரெக்கவரி மாதிரி பண்ணுறது, அவர் மூலியமாக அந்த ரெவன்யூவில் போய் பிடிச்ச உடனே நேற்று கொண்டு வராங்க, அவர் வராரு. அவங்க கேட்குறாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2,30,000 கேஸ் வந்து 2023 முடிஞ்சிருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு 2024 போட்டிருக்கு, 2025 எடுத்து
இப்போ பெண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு 2,30,000 போது ஒரு சிங்கிள் பைசா கூட கொடுக்கல. அவர் சிங்கிள் பைசா கூட கொடுக்காம அவர் மாட்டு இருந்துட்டார். நேற்று வரும்போது கேட்குறாரு, ஜட்ஜி கேட்குறாரு, வாரண்ட் இஷ்யூ பண்ணியாச்சு, ரீகால் பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணிட்டு பணம் கட்டுங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க, 2 லட்சமாச்சு கட்டணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், சிம்பிளி 10,000 தாங்க என்னால் முடியும், அதுக்கு மேலாம் முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இவர் என்ன பண்ணார், இவர் ஜட்ஜி என்ன பண்ணார், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை விசாரித்து வச்சுக்கிட்டார். இந்த ரெவன்யூ மூலியமாக போகும்போதே அவருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு. இவர் என்ன சொன்னார், நான் டாக்ஸி மட்டும்தான் ஓட்டுறேன், அதில் வர்றது வந்து எனக்கு பத்தலை, அதுவே டாக்ஸி நான் விற்றுட்டேன், வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு. அப்புறமா தான் விசாரித்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாருன்னா, ரெவன்யூவில் எடுக்கும்போது அவருக்கு 5 வீடு இருக்குது, செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு, அவங்க கூட நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பாவம், குழந்தைய படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சு அந்த குழந்தைய படிக்க வைக்குது. அப்புறமா தான் அவர் என்ன சொன்னார், எங்கள் பாரு உனக்கு ரெவன்யூ இதில் எடுத்தாச்சு, இந்த சொத்தை விற்று எடுத்துருவா அப்படின்னதுக்கப்புறம் நாங்களே காலையில் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. ஐயோ இந்த ஆளை பார்க்கவே பாவமாக இருக்குது, இவர் என்ன அப்படி பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. மதியம் போகிறோம் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் கட்டுறாரு. மதியம் 2:30 மணிக்கு செஷன்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா 3 லட்ச ரூபாய் கட்டுறாரு. அப்போ தான் ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறேன், என்னங்க இதை எப்படி வாங்கினீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் வேறு வழி இருக்குங்க, அதை வச்சு தாங்க வாங்கி கொடுத்தேன் அப்படின்றார். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டணும். உங்களுக்கு வந்து சட்டத்தால் என்ன முடியுமோ அதை கம்பல்சரி பண்ணி கொடுக்குறது. இப்போ இங்கே இருக்க உங்களுக்கு கேட்குறேன், விழுப்புரம் கோர்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? நான் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன். விழுப்புரம் கோர்ட்டு தெரியுமா? விழுப்புரம் கோர்ட்டு தெரியும். அது உள்ள இலவச சட்ட உதவின்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? இலவச சட்ட உதவின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. இந்த வசதி இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கேஸ் நடத்துறதுக்கு. அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய கேஸ் நீங்கள் வந்து இலவச சட்ட உதவியில் உங்களுக்கு வந்து வக்கீல் வச்சு தனியாக நடத்தினா கேஸ் அதிகமாக செலவாகும். அப்போ இலவச சட்ட உதவியில் வந்து நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனுவில் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன இப்போ கேஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாத வருமானம், வருஷ வருமானம் பார்ப்பாங்க. வருஷ வருமானம் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து SC ST கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து அது உண்டு, பெண்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேரிடர்னால் பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த 12 ஒரு 5 கிரைட்டீரியா இருக்கும். அந்த 5 கிரைட்டீரியாக்குள்ளே வரீங்களான்னு பார்ப்பாங்க. உங்களோட வருஷ வருமானம் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து நீங்கள் எந்த கேஸ் போடுறதா இருந்தாலும் அங்கே கொடுத்தீங்கன்னா, மனு கொடுத்தீங்கன்னா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கூப்பிட்டு விசாரித்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ சொத்து கேட்குறீங்க, சொத்து என்னுடைய சொத்து, பக்கத்து நிலத்துக்காரன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், இருப்பா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன்ப்பா கேட்குறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கன்சர்ன் பார்ட்டி யார் வச்சுருக்காரோ அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இல்லைங்க என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அட்வொகேட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, அட்வொகேட்டுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. அட்வொகேட்டுக்கு ஒரு காப்பி கொடுத்தோடனே அவரை போய் நீங்கள் பார்த்த உடனே அவர் என்ன கேஸ் போட வந்திருக்கீங்கன்ட்டு உங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ் கேட்பார். ஃபஸ்ட்டு இந்த சொத்து யார்கிட்டருந்து வாங்கினீங்க, எங்கேருந்து கிடச்சிது, இதனுடைய மூலாதாரம் என்ன அப்படின்றத டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பார். எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இமீடியட்டாக அப்படியே கேஸ் ஃபைல் பண்ணி உங்களுக்கு கேஸ் நடக்கும். நீங்கள் தனியாக போய் போடுறதுனா செலவுகள் அதிகமாகும், அட்வொகேட் ஃபீஸ் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, மினிமம் ஃபீஸ் தான். ஒரு கேஸ் நடத்தி முடித்தா அவங்களுக்கு மினிமம் ஃபீஸ் தான். அது கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து அந்த இலவச சட்ட உதவி முகாம்லேயே கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பேசிஸில் எடுப்பாங்க அட்வொகேட்டு. அதில் இருக்க அட்வொகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து சாதாரணமானவங்களாம் இருக்க மாட்டாங்க. ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த 7 இயர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்டர்வியூ வச்சாங்க. 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க 3 பேருமே. எல்லா ஆக்டிலேருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா ஆக்டிலேருந்தும் கொஸ்டின் கேட்டவுடனே கடன்னு சொல்லணும். கொஞ்சம் தடுமாறினா கூட இன்டர்வியூவில் ஃபெயில் போட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதில் செலக்ட் பண்ணுவாங்க. A பேனல் B பேனல் 2 பேனல் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களாம் A பேனலில் இருப்பாங்க. 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களாம் B பேனல் அனுப்பிச்சிடுவாங்க. B பேனல் அனுப்பிச்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து கேஸ் நிறையா தருவாங்க. அதுக்கப்புறம் கிரிமினல் கேஸ், மர்டர் கேஸு, அந்த மாதிரி கேஸஸ் கொடுப்பாங்க. A பேனலில் இருக்க அட்வொகேட்டுக்கு சின்ன பெட்டி கேஸஸ், அதாவது அடிதடி கேஸில் சின்ன அஃபென்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கேஸில் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சட்டத்தில். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு
இது இருந்தாலும் சரி, வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்காம இலவச சட்ட உதவி இருக்குது பாருங்கள், அதில் போய் உங்களுடைய இதை வைங்க, உங்களுடைய கோரிக்கையை வச்சு மனு மாதிரி எழுதி கொடுக்கணும். அதில் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் முக்கியம், உங்களுக்கு வருஷ வருமானம் எவ்வளோன்றது முக்கியம். அந்த க்ரைட்டீரியா பார்ப்பாங்க மெயினாக. நீங்கள் வருஷ வருமானம் உங்களுக்கு வந்து நிறையா இருந்து ஒரு 10 லட்ச ரூபா வர மாதிரி இருந்து நான் போயிட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்குறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி போய் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இலவச சட்ட உதவி முகாம்னு சொல்லிட்டு இருக்குது. 6 to 14 வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோம்னா கூட கேட்பாங்க. இந்த எந்த நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்த்தாலும் கேட்பாங்க, நீங்கள் வந்து கம்பல்சரி எஜுகேஷனில் வரீங்களா, உங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வருஷ வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீஸை கவர்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணுது அவங்களுக்கு. ப்ரைவேட் ஸ்கூலில் கூட கவர்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும். இது 86வது சட்ட திருத்தம் 2010 வந்தது. 2010 போட்டு எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்க, 2010 போட்டாங்களா, அது வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆகி அதுக்கப்புறமா தான் செயல்பாட்டுக்கே வந்தது. 86 அமெண்ட்மெண்ட்டில் வரும் இது. இவ்வளோ நேரம் எல்லாரும் அமைதியாக இருந்து என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் இருக்குது, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரு உருவாகுது இல்லைங்களா, ஒரு அக்கா இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கரு உருவாகுது இல்லையா, அந்த கருவில் இருக்க குழந்தைய என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிக்கூடாது. தெரிஞ்சு சொல்கிற ஹாஸ்பிட்டலில் சீல் வைப்பாங்க. அந்த சீல் வைப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வாரத்துக்குள்ளே, அதாவது ஒரு குறிப்பிட்ட இது சொல்லுவாங்க, அந்த டேர்ம்ஸு 4 வீக்ஸு 14 வீக்ஸு இதுக்கு மேலே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். அப்படி யாராவது வெளிப்படுத்திட்டாங்க, அந்த குழந்தையோட தன்மை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிச்சிட்டு பெண் குழந்தையா இருந்து அடிக்கிறாங்க அப்படின்லாம் உடனே அஃபென்ஸ் தான் அது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போகும்போது வந்து பார்க்குங்க, கைனகாலஜி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, மகப்பேறு மருத்துவமனை போனீங்கன்னா அங்கே எழுதி வச்சுருப்பாங்க, இது மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம், இது இந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு, சிவியர் பனிஷ்மெண்ட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ நம்ம உடம்புலேருந்து கிட்னிலாம் நிறைய பேர் வந்து விற்றுறாங்க இல்லையா, கிட்னிலாம் விற்கிறாங்க இல்லையா, கிட்னி விற்கிறது, ஆர்கன்ஸ்லாம் வந்து இது பண்ணுறது, ஆர்கன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டெத் சென்டென்ஸு, ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் லட்சக்கணக்கில் தான், லட்சக்கணக்கில் க்ரோர் கணக்கில் ஃபைன் அமௌண்ட்டே. இந்த கிட்னியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இப்போ ரிலேட்டிவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அந்த போர்டு தான் வந்து அந்த போர்டில் வந்து அப்ளிகேஷன், இப்போ கிட்னி நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொடுக்குறீங்களா என்னன்றதுக்கே அந்த போர்டு வந்து அனுமதி கொடுக்கணும். பர்மிஷன் கொடுத்தா தான் உங்கள் உடம்புலேருந்து கிட்னியை அவங்க எடுத்து அடுத்தவங்களுக்கு வைக்க முடியும். நிறைய வந்து கிட்னி வந்து நிறைய பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் வித்துடுறாங்கன்றதுனால அந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து டிஷ்யூஸும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது குழந்தை பார்த்திங்கன்னா இந்த சர்க்கோசி மதர் சொல்லுவாங்க. அப்பா வேற ஒருத்தர் இருப்பார், அம்மா வேற ஒருத்தவங்க கிட்டேருந்து குழந்தை பிறந்து எடுத்துகிட்டு போவாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய வந்து இந்தியாவில் வாடகை தாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாடகை தாய் இதில் அந்த சட்டத்தில் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் வரைக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த அம்மா அந்த காசை வாங்கிட்டு அந்த குழந்தைய கொடுத்துடணும். நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோர் கணக்கில் தான் ஃபைன் அமௌண்ட்டே க்ரோர் கணக்கு தான் அது. அந்த ஆக்ட் இருக்குது. உங்கள் மெடிக்கல் இதில் எடுத்தனாலே நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த மர்டர் கேஸ்லாம் நடத்துகிறோம் பாருங்கள், மர்டர் கேஸ் நடத்தும் போது மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்சி எங்களுக்கு இருக்கும். மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ்லாம் இந்த ஸ்கல் எப்படி அடிபட்டிருக்கு, வயிற்றில் எத்தனை இன்ச்சு இறங்கியிருக்கு கத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் செத்துருப்பான், வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து விரைச்சிருக்கிறது எத்தனை மணி நேரம், இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மர்டர் கேஸ் வந்ததுன்னா அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எவிடன்ஸே. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு இவன் எத்தனை மணிக்கு முன்னாடி இறந்தான், அந்த ஆர்கன்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு, எதால் இறந்தான்றது எங்களுக்கு ஃபஸ்ட்டு வைட்டல் பாயிண்ட் ஆஃப் த எங்களுக்கு கேஸே வந்து பார்த்திங்கன்னா மர்டர் கேஸில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் தான். எஃப்ஐஆர் வந்து அவங்க கொடுத்து வித்தின் டைமுக்குள்ளே கொடுத்துருக்காங்களா டிலே கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுலாம் அதில், மற்றதெல்லாம் அப்புறம் தான். மெடிக்கல் எவிடன்ஸ் வச்சு தான் உடைக்கிறதே. இந்த மர்டர் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எவிடன்ஸ் தான் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே. இது எதில் போய் பார்க்கணும்னா மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்சி தான். அதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டெத்துக்கும் டைம் போட்டிருப்பாங்க. அந்த உடம்பு எந்த அளவுக்கு விரைச்சிருக்கு, அந்த ஆர்கன்ஸ் எந்த அளவுக்கு வெளிரி போயிருக்கு,
கழுத்து நெரிச்சு கொஞ்சிருக்காங்க, அந்த செயின் மார்க்கு எப்படி நெரிச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் அந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்சி ஆக்டில், அதாவது ஒருத்தர் வந்து நல்லா சாவடிச்சு ஒரு தூக்கு போட்டு தொங்கியிருக்கான்னு வச்சுங்க, அவன் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்துருப்பான்றதை முத கொண்டு அந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்சி ஆக்டில் தெரியும். அதை வச்சு தான் கேஸே நடத்த முடியும். ஒரு கேஸ் ஒன்று வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்லிடுங்க. நான் நடத்தின கேஸு, ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, இவர் திட்டத்தினால தான் அந்த பையன் வந்து தூக்கு போட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து இவர் திட்டத்தினால இறந்தான்னு தான் கேஸ் வந்தது. அந்த பையன் இறந்தது அந்த இது மெடிக்கல் எவிடன்ஸ் பார்க்கும்போது இந்த செயின் லிங்க் மார்க் இருக்கு இல்லைங்களா, இங்கே அந்த மார்க்கே இல்லை. ஆனால் கேஸ் வந்து 306 தற்கொலை பண்ணிவிட்டு தூக்கு போட்டுட்டு இறந்துட்டான்னு வந்தது. அந்த ஒரு எவிடன்ஸ் வச்சு தான் அந்த மெடிக்கல் ஜூரிஸ் பண்ணி அப்போ தான் உட்காந்து படித்தோம். அதுக்கு முன்னாடி படிக்கல. அது பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆகுது அந்த கேஸ் முடிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு மோட்டிவில் பங்காளி தகராறு சொத்து கேஸில் ஒரு பையனை அந்த வீட்டு பையனை அவங்க வீட்டிலே சாவடிச்சுட்டு இவர் மேலே போட்டாங்க. இவர் தான் அதை வந்து இறுக்கி நிலத்தில் போட்டு சாவடித்த மாதிரி. அதில் தான் அந்த செயின் மார்க் லிங்க் தேரியே இல்லாமல் போலீஸ் என்ன கேஸ் போட்டிருந்தாங்கன்னா எஃப்ஐஆரில் இவர் திட்டி அவன் போயிட்டு தூக்கு போட்டு செத்துட்டான் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எவிடன்ஸும் அதே மாதிரி இருந்தது. மெடிக்கல் எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் அவர் அக்யூட்டல் ஆகி இப்போ நல்ல நிலைமையில் இருக்கார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 67B இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கூட இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய பள்ளி காலேஜி பருவம் வந்து நல்ல இது. உங்கள் பேரண்ட்டை மனசில் நினச்சிட்டு படித்து அவங்க பேரண்ட்டுக்கு நல்லதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்டுக்கு நல்லது செஞ்சீங்கனாலே இந்த சமுதாயத்தில் நீங்கள் எந்த விதமான தப்புக்கும் போக மாட்டீங்க. ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலே உங்களால் கடைசியில் எதுக்குமே போக முடியாது. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கூட போக முடியாது. சும்மா தான் உட்காந்துருக்கணும். ஒரு பையன் இப்போ வந்து எஃப்ஐஆர் காஷ் கொடுத்துருக்கேன் நான் ஹைகோர்ட்டில். ஒரு பையன் அவங்க அப்பாவை அடிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், எஸ்ஐக்கு எழுதி பாஸ் பண்ணிட்டான். ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆர்னால அவனுக்கு வேலை போயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில் இருந்தவர் என்ன பண்ணாங்க, அப்பா அடிக்கிறான், இவன் போய் அவங்கள அடிச்சிடுறான். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கொடுத்துட்றாரு. எஃப்ஐஆர் ஊந்து போகுது இவனுக்கு. இவன் என்ன பண்ணால் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறான். சப் இன்ஸ்பெக்டர் எழுதி பாஸ் பண்ணிட்டான். இன்டர்வியூ போகும்போது இவனுடைய ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கா போயிட்டு வா அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ அந்த சார்ஜ் ஷீட் குவாஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஜாயின் பண்ண முடியும். அதனால் யாரும் எந்த விதமான க்ரைம்லேயும் ஆளாகிடாதீங்க. ஆளாகினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சமுதாயத்தில் இப்போலாம் வந்து படிச்சிங்கன்னா படித்தபடி வேலைக்கு போகணும். ஒரு எஃப்ஐஆர், சிங்கிள் எஃப்ஐஆர், நீங்கள் பஸ்ஸில் ஏறி சிரிக்கிறது, டீஸ் பண்ணுறது, அது மாதிரி பண்ணிங்கன்னா கூட எஃப்ஐஆர் விடணும். ஒரு எஃப்ஐஆர் சின்ன ஒரு எஃப்ஐஆர் தான். அந்த எஃப்ஐஆர் இருந்ததுனாலே உங்கள் வாழ்க்கை பாழாயிடும். இதை மனசில் வச்சுட்டு எல்லா இடமும் ஆல் ஆர் ஈக்குவல், ஆண் பெண் சமம். சின்ன பசங்களாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களும் நம்ம வீட்டு குழந்தைங்கன்னு நினச்சி எல்லாரும் பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னும் 4 பேருக்கு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இந்த சமுதாயத்தில் குற்றங்கள் குறையும். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.